நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்கான் கம்பெனி 4440 AC ஸ்டீரியோ போர்டு இதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த போர்டை பற்றின ஃபுல் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். போர்டை பேக்கிங் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பார்ப்போம். AC ஸ்டீரியோ போர்டு அதோட இன்புட் அவுட்புட்டு விளக்கத்தை சொல்கிறேன். கையில் மட்டும் வீடியோ வச்சுட்டு இதே போர்டை ரிமூவ் பண்ண மாட்டேன். அந்த பாக்ஸில் வந்து எம்டி பாக்ஸு உள்ளுக்கு ஒரு கவர் போட்டு செஞ்சுருக்காங்க. பேக்கிங்கை பொறுத்தவரை இன்னும் நீட்டாக தான் இருக்குது. பேக்கிங்கு நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. கவர் ஓப்பன் ஓரத்தில் வச்சுக்கிடுவோம். வேறு 4440 AC ஸ்டீரியோ போர்டு. இதில் வந்து 7805 ரெகுலேட்டர் ஐஸ் ஒன்று கொடுத்துருங்க. நாம் வந்து இதில் USB போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் 5 வோல்ட்டு. வந்து ஆல்ரெடி அவங்கள ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம லைன் எடுத்துக்கலாம். இந்த போர்டை பொறுத்தவரை பாருங்க, 7805 அந்த ஐஸ்க்கான இது. போர்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வயரு தான் ஸ்பீக்கர் வயரு. இந்த சீல்டு வயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னலுக்கான வயரு. வால்யூம் கண்ட்ரோல் அவுட்டில் இருந்துட்டு வந்து இந்த வயரை கொடுக்கணும். இந்த வயர் வந்து வால்யூம் கண்ட்ரோல் அவுட்டில் இருந்துட்டு வந்து கொடுக்கணும். வந்து 3 வயர் வரும். ஸ்டீரியோ அவுட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட்டு அந்த அவுட் வரும். இதில் லெஃப்ட் ரைட் வரும். இதை பொறுத்து கனெக்ஷன் அவங்க வயர் ஆல்ரெடி அவங்களே எல்லாமே வயர் கொடுத்துட்டாங்க. கனெக்ஷனுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கனெக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்டு வந்து சிங்கிள் சப்பில் 12 ரோட்டில் வேலை செய்யும். 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 8 இன்ச்சு 6 இன்ச்சு நல்லாயிருக்கும் இது ஆடியோ ரிசல்ட்டு. இதுக்கு கூலர் ஃபேன்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. போர்டு ஹீட் இல்லாமல் தான் இருக்கும். 2 ஸ்பீக்கர் அவுட்டுக்கு 4 வயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு பவர் சப்ளை வயர் ரெட் அண்ட் பிளாக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. வயர் சுற்றி இருக்குது. வயர் இன்னும் இது பண்ணிக்கிறோம். வயரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கு. ஒரு வயர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ்க்கான வயரு. ப்ளஸ் மைனஸ்க்கு வயர் யூஸ் பண்ணிக்கிறேன். 0-12 வோல்ட்டு கொடுத்தா நல்லா ரன் ஆகும். நம்ம வந்து இந்த வயர் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குவாலிட்டியான வயரை போட்டு இது பண்ணுறோம்னா சரியாக போகும். இந்த வயரு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாத்தே இருக்கும். ஆனால் நமக்கு பொறுத்தவரை செட் ஆகலை. அடுத்து இந்த வயரை யூஸ் பண்ண போகிறோம், வேறு வயர் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் பொறுத்தவரையும் நல்லா
குவாலிட்டியானதாக தான் இருக்குது. இதில் பொறுத்தவரை காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்ட்டி ஒரிஜினல் ஐசி இதில் கிடையாது. இதில் பொறுத்தவரை சிடி ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா வண்டிகளுக்கெலாம் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வண்டிகளுக்கு, வீட்டுகளுக்கு அதுவுமே நல்லாயிருக்கும். வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த போர்டு. இதில் 2 ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க, பவர் சப்ளைக்கான ஃபில்ட்ரு. இந்த 2 ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு பவர் சப்ளைக்கானது. இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ ரிசல்ட்டை உங்களை போட்டு காட்டுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவாக போட்டுருவேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் போடலை, நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன் இதோட ஆடியோ ரிசல்ட்டை எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குனால இதை கனெக்ட் பண்ணலை. இப்போதைக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் நல்லா ரன் ஆகும். இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.